Shalom. Shalom, shalom. Perfect peace to each and everyone. Shalom, everyone. Today, it's a similar text. A text we remember, the story we always speak about, but a very important process is hidden there. We all know the few steps of it, but there is a final step to complete the process. Everyone speaks of the promise, but not the process. We will speak of the process which will produce the promise. So I want you to focus, get the essence and use it. I want you to be victorious. I want you to conquer. So stay with us, connect with us, get the essence and use it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 17. லூக்கா 9 10 முதல் 17. லூக் சாப்டர் 9 10 to 17 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் திரும்ப வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 14வது வசனம் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். Then he said to his disciples, make them sit down in the groups of 50. Hello. அந்த 14வது verse அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. What is very important about it we'll discuss. ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு ரிலாக்ஸ், இட்ஸ் டன். ஹலோ. ஓய்வெடுங்கள், அந்த காரியம் முடிந்தது. ஹல்லேலூயா. ரிலாக்ஸ், இட்ஸ் டன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிலாக்ஸ், இட்ஸ் டன். அதுதான் பாஸ்டர் ரொம்ப தேவை அப்படின்றீங்களா? ரிலாக்ஸ், இட்ஸ் டன். கைகளை வாங்க ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த மன்னாக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதிலிருந்து காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஷலோம். ஷலோம்க்கு அப்புறம் ரிலாக்ஸ் சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அதுதான் ரொம்ப தேவை எல்லாருக்கும். ரிலாக்ஸ். ஆமென். ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். ஓகே, ஃபைன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சபைகளில் வருஷம் வருஷமாக காலங்காலமாக பேசக்கூடியது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எவ்வளோ முக்கியம்னு பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? நம்ம சர்ச்சுக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 126:3. சங்கீதம் 126:3. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், செய்கின்றார். கவனிச்சிங்களா? செய்வார், என்னைக்காவது இல்லை, செய்கின்றார். அதுக்கப்புறம் இது நிமித்தம் மகிழ்ச்சியாய், இது வாக்குத்தத்தம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வேர்டு இருக்கு, ரேமா. ஆமாவா இல்லையா? ரேமா. இந்த ரேமாவை வாங்குறதுக்கே எல்லாரும் மாசம் 1ஆம் தேதி வந்துடுவாங்க. என்ன ரேமா? ரேமா கேட்டு காலையில் ரா காலத்திலே மறந்துடுவாங்க எல்லாத்தையும். பார்த்தீங்களா? ரேமா, ஐயோ ராமான்னு எல்லாம் போயிடும். டோட்டலாக மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வாக்குத்தத்தம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோம்னா, ரேமா வாங்கிடணும், இந்த மாதத்தோடைய மன்னாவை வாங்கிடணும். ஆனால் யாரும் புசிக்கிறது இல்லையே.
ஹலோ, சொல்றது புரியுதா? சர்ச்லாம் இன்னைக்கு வந்து சர்ச் பாஸ்டர்ஸ் யாரா இருந்தாலுமே தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் டு டெல் த ப்ராமிஸ். இந்த பைபிள் ஃபுல்லும் ப்ராமிஸ். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஃபுல்லுமே ரேமா. எந்த வார்த்தையை எடுத்தாலும் தேவன் உங்களுக்கு தர உத்தரவாதம் அது. இது எல்லாம் வாசிக்கிறோம். ஆனா டு அட்டைன் அ ப்ராமிஸ் யூ நீட் அ ப்ராசஸ். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க அந்த ரேமாவை அடையணும், அந்த வாக்குத்தத்தத்தை அடையணும்னா அதுக்கு சில வேலைகள் செய்யணும், செயல் இருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வந்து பிரெட், எத்தனை பேர் பிரெட்டுக்கு பிடிக்கும்? பிரெட்டு சாப்பிட்றீங்க. அந்த பிரெட்டை செய்யணும்னா அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு பிரியாணி எத்தனை பேர் செய்வீங்க? இன்னைக்கு செஞ்சு எனக்கு கொண்டு வாங்கன்னு நான் கேட்கல, உடனே அரைக்கம்பத்தில் தொங்குறது. எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க பிரியாணி? ஆண்கள் தூக்கினாலும் பரவாயில்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என்ன இன்னைக்கு பிரியாணி செய்வோம் அப்படின்னு கறியெல்லாம் வாங்கி ரேமான்னு உட்காந்துருந்தா பிரியாணி ஆயிருமா? அதுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு. காய்கறி வெட்டணும், ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஒரு காரியத்தை அடைவதற்கு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். சபைகள் இன்னைக்கு அதை பேசுறது இல்லாததுனால மக்களுக்கு இடையே குழப்பம் உண்டாயிருது. என்ன பாஸ்டர் குழப்பம் உண்டாது அப்படின்னா, நாங்கள் ஸ்டேஜில் வாரம் வந்து கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார், இதை வாய்க்க செய்வார்னு நீங்கள் அதெல்லாம் கேட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. பிரச்சனை வந்தோடனே பாஸ்டருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கலன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. நான் அதுக்கு என்ன செயல் போட்டேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்காதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி என்ன ஆயிடுறீங்க? எனக்கு வேலை செய்யலை, அப்போ நான் தகுதியற்றவன், அந்த நிலைக்கு போயிடுறீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நம்ம எப்போவுமே ப்ராசஸ் என்ன, ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு ப்ராசஸ் என்னன்னு நம்ம பேசுவோம். அதுக்கு சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் இது வசனம் பாஸ்டர். அப்புறம் வாக்குத்தத்தம் தந்த பிறகு நாங்கள் ஏன் வேலை செய்யணும்? அதான் கர்த்தர் பார்த்துக்குவார்ல. கரெக்டு. சப்ஜெக்ட் கான்செப்ட் என்னன்னா, வெளியில உள்ள காரியங்களை கர்த்தர் பார்த்துக்குவார், உள்ளுக்குள்ள நடக்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஹலோ, ஆமாவா இல்லையா? இதுக்கு உதாரணம் நான் சொல்லவா? மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாவின் அதிகாரத்தில் இல்லை, வாசிக்கிற ஒவ்வொருவரின் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ உள்ளுக்குள்ள டிசைட் பண்ண வேண்டியது, இதுதான் இலக்குன்னு டிசைட் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. எப்படி போய் சேரணுன்றது அவர் பொறுப்பு. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதை எங்க போய் அடையணும், அதை எப்படி நம்பணுன்றது என்ன பொறுத்து இருக்கு. அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தேவனுடைய வேலை. அதான் தேவன் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இதை நீ தேடு, வெளியில உள்ளதை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே எக்ஸ்டர்னல் ஒர்க் தேவனுடையது, இன்டர்னல் ஒர்க் நம்மளோடது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்டர்னல் ஒர்க் நம்மளோடது, எக்ஸ்டர்னல் தேவனுடையது. அல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு வசனம் வாசிச்சோம். இந்த 5 அப்பம் 2 மீனை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும், நல்லா மனப்பாடமாக தெரியும். ஆமாவா இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி பணத்தை பெருக்குனா எப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? சில பேர் இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு கலெக்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. இது அற்புதம், நீங்கள் தான் மக்கள் கொடுக்கணும், மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இப்போ இந்த 5 அப்பம் 2 மீன் இதே மாதிரி ஒரு சாப்டரு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. வாசிச்சிருக்கீங்களா? வாசிப்போமா? எடுத்துக்கங்க. 2 ராஜாக்கள் 4:42 முதல் 44. 2 Kings 4:42 to 44. 2 ராஜாக்கள் 4:42, அதில் 42 44 வாசிக்க கேட்போம். 2 Kings 4:42 to 44. 2 Kings. பின்பு பாகால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். சரி. அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். யாரு? எலிஷா. ஜனங்களுக்கு 20 அப்பங்களை. ஓகே. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். சரி, ஓகே. அதற்கு அவர் மறுபடியும் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. அல்லேலூயா. இப்ப 5 அப்பம் 2 மீனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் கிடையாது, நம்பர் மட்டும்தான் வேற. ஆமாவா இல்லையா? இங்கே 100 பேர், அங்கே 5000 பேர். ஆனால் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனிங்களேன்.
எடுத்து அவர்கள் முன் வையுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவர்களை கூட்டமா உட்கார வைங்க, 50 பேரா உட்கார வைங்க. ஒரே வார்த்தை, ஒரே ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. நீங்க யோவான் எடுத்து படிச்சீங்கன்னா திரும்ப சீசர்ல ஒருவர் சொல்லுவாரு, 20 தினாரி தான் இருக்கு, எங்கிட்டு போய் நாங்க பிரெட் வாங்கணும் போது அவர் திரும்ப சொல்லுவாரு, நீங்க போய் உட்கார வை. இங்க அதே மாதிரி கேள்வி கேட்கறான் பாருங்க. 100 பேருக்கு முன்னாடி எப்படிங்க வைக்க முடியும்னா, நீ வை, நான் சொல்றது நீ செய். ஒரே சாப்டரு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு பாருங்க. என்ன சொல்ல வரேன், செய்திக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நீங்கள் பைபிளில் வாசிக்கிற புதிய ஏற்பாட்டில் தான் இது இருக்குது பாஸ்ன்றீங்கல்ல, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எல்லாமே இருக்குது. எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு திரும்ப திரும்ப. என்னென்னா மக்கள் சப்ஜெக்டை புரிஞ்சிக்காததுனால ஒரே கதையை வேற வேற விதமாக சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஹலோ, பழைய ஏற்பாட்டில் எலிசா காலத்திலே வந்து அப்பங்களை பெருக்க செய்தவர் ஏன் திரும்ப செய்யணும்? ஏன்னா மக்களுக்கு புரியணும் அது எப்படி நடந்ததுன்னு. ஆமாவா இல்லையா? நம்ம ஜனம் இப்போ பெருகுனிச்சா ஆட்டையை போட்டோமா கிளம்பணுமான்னு இருக்கக்கூடாது. எப்படி செஞ்சாரு வசனம் நமக்கு இருக்கா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை எப்படி செஞ்சார், அது கேள்வி. அதை புரிய வைக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டில் ஒரு தடவை, புதிய ஏற்பாட்டில் 2 தடவை, ஒரு தடவை 5000 பேருக்கு, ஒரு தடவை 7000 பேருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். சாரி, 4000 பேருக்கு, 4000 பேருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம், ஒன்றுமே கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வருவோம், லூக்காக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அவங்கள வெளியில் அனுப்பாதன். சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். வனாந்திரத்தில் இருக்காங்க, மீட்டிங் வந்து வனாந்திரத்தில் நடக்குது. இப்போ நம்ம மெயின் சிட்டியில் வச்சாலே 30 நிமிஷம் கழிச்சு தான் வரோம். என்ன ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது? நானும் குற்றவாளி பாஸ்டர், அதனால் ஆமேன். சரி, ரைட். வனாந்திரத்தில் மீட்டிங் வச்சா இன்றைக்கி நம்ம ஜனம் வருவாங்களா சொல்லுங்கள்? பாஸ்டர் மழை பெஞ்சது பாஸ்டர்னா அல்ல, அது ஆச்சு போச்சுன்னு 8-9 காரணம் சொல்லிடுவோம். இங்கே வனாந்திரத்தில் மீட்டிங் நடக்குது. 5000 புருஷர்கள் வந்துட்டாங்க. அந்த காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்திலாம் கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம். அப்போது நீங்கள் எத்தனை மனைவிகள் எத்தனை பிள்ளைகள்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் கவுண்ட் அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதே கணக்கு நீங்கள் வச்சுக்கலாமே. ஒருத்தனுக்கு ஒருத்தினாலுமே 5000 புருஷர்களுக்கு 5000 மனைவிகள்னா கணக்கு என்னங்க? கூட்டி கழிச்சு வந்துருமா? சரி, இதில் ஒரு 2000 பேர் கல்யாணம் பண்ணாதவங்க, ஒரு 3000 பேர் தான் பண்ணியிருக்காங்க. 3000 மனைவிகள், மொத்தம் 8000 பேர். இதில் நண்டாஞ்சுண்டானாலாம் தூக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. கவுண்ட்டு பார்த்தீங்களா? புருஷர்களை மட்டும்தான் எண்ணியிருக்காங்க, அவன் மீதியெல்லாம் என்னலை. இயேசு கிறிஸ்து பாட்டுக்கு வனாந்திரத்தில் உட்கார வச்சு, ஏன் நீங்கள் சாப்பிட கொடுங்களே அப்படின்னா கோவம் வருமா இல்லையா? ஊழியம் செய்ய காசு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஹலோ, சீசர்களே இவர் ஏதாவது கொடுப்பாருன்னு வேலையெல்லாம் தூக்கி போட்டு வந்தா, இவர் சீசர்களை பார்த்து நீங்கள் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னா, அவன் இருக்கிற பாக்கெட் மணியே 20,000 இருக்கு, இதில் எப்படி 5000 பேருக்கு நான் கொடுக்க கேட்பானா மாட்டானா? நல்ல முதல்ல ஜாகிரபியை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் எப்போதுமே ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறாருன்னு வைங்களேன், வேலையை உங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஹலோ, ஏன் பாஸ்டர் அப்படி செய்யணும்? இருக்கிற இடத்துல கொடுக்கலாமேன்னா, இருக்கிற இடத்துல கொடுத்தா நீங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஆண்டவர் செய்யலை, நம்ம சொந்தக்காரன் உதவி செஞ்சாப்ல அப்படின்னு அவருக்கு நீங்கள் மாலை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவருக்கு கை தட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்லையும் அவரை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதனால எப்போவுமே ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாருன்னா வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துடுவார் தேவன். அதனால வனாந்திரத்தை பார்த்த உடனே ஐயோயோன்றாதீங்க, அப்பா அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நின்றுட்டீங்கன்னு வைங்க, கானான்குள்ள நுழைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வனாந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர், உங்களை பார்த்தா பயந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் தைரியமாக இருங்க, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அ லிட்டில் பிட். ஆமாம். ஸோ வந்தாச்சு வனாந்திரத்தில் வச்சு இவர் நீங்கள் பாட்டு கொடு அப்படின்றாரு. உடனே இவங்க காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது, பக்கத்து ஊருக்கும் போக முடியாது, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நைட்டை அமுச்சு வச்சுருங்க, சாயங்காலம் தான் ஆக போகுது, போய் அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும்பா, அவன் சொந்த காசில் என்னைய மாதிரி ஆள் போல ஒருத்தர், அவன் சொந்த காசில் அவன் போய் சாப்பிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போன்னு அங்கே ஒருத்தர் என்னைய மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க நம்மால் வந்து இறக்கத்தின் ஐஸ்வர்யமாச்சே, இல்லை நீ உட்காரவை, எல்லாரையும் உட்காரவை அப்படின்றாரு. எனக்கு ஒரு கேள்வி, சிட்டுவேஷனை அவன் புட்டு வச்சுட்டான்,
பாக்கெட்டில் 20 தான் இருக்குது, பக்கத்து ஊருக்கு போக முடியாது. சொல்யூஷனும் சொல்கிறானுங்க. சாயந்தரம் தான் ஆகுது, நீங்கள் அனுப்பி வச்சுருங்க, யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ உங்கள் மீட்டிங்னு கூப்பிடும் போது நாங்கள் சாப்பாடு போடுவோன்னு கூப்பிட்டா சொன்னாங்களா? இல்லை. நம்மளை மாதிரி இப்போ போஸ்டர் அடிக்கிறாங்களா? வாருங்கள் உணவு அளிக்கப்படும்னே நம்ம சேனலாக வரும் சந்தோஷம். அது மாதிரி சொன்னாங்களா? கிடையாது, சொல்லலை, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து நீங்களாம் போயிட்டு வாங்க நாளைக்கு பார்ப்போம்னா எவன் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு? எவனும் கேள்வி கேட்க மாட்டான். செஞ்சிருக்கலாமா இல்லையா? இப்போ சிச்சுவேஷனையும் சொல்லி சொல்யூஷன்லையும் சொல்லியாச்சு. ஆண்டவரே பணமும் இல்லை, பிரெட்டும் வாங்க முடியாது, நீங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க எல்லாரையும் அப்படின்னு எல்லா ஆப்ஷனையும் வச்சாச்சு இயேசு கிறிஸ்துட்ட. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நான் ஒன்று சொல்கிறேன், நீ எல்லாரையும் உட்கார வை அப்படின்றாரு. ஹலோ, எனக்கு ஒன்று புரியல. பாக்கெட்டில் இல்லை, பிரெட்டும் இல்லை, 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வைன்றார். இது என்ன, எப்படிப்பட்ட ஒரு செயல்னு எனக்கு புரியல. இன்னைக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்கீங்க ஒருத்தரை, இல்லை என்னையவே வச்சுக்கோங்க, பாஸ்டரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டீங்க. நேரம்னு பார்க்க கரண்ட்டு போயிருச்சு, அரைக்க முடியலை, அம்மியில் ஆட்ட முடியாது, அந்த அளவுக்கு கை அம்மி மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, நல்ல மழை பெய்யுது, வெளியிலையும் போய் வாங்க முடியாது. நான் காரில் வந்து இறங்கிட்டேன். என்ன பண்ணுவீங்க? வாங்க பாஸ் உட்காருங்கன்னு சந்தோஷமா வர வைப்பீங்க. உலகமே அழிஞ்ச மாதிரி ஆகிரும் முகம், சொத்து எல்லாத்தையும் இழந்த மாதிரி, என்னைய பார்த்தோன்னே பேயை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. வந்துட்டாரு பாஸ்டர் வந்து. இன்னைக்கு மானம் கப்பல் ஏறிடுச்சு. மானம் கப்பல் ஏறுதான். யாராவது பார்த்துருக்கீங்களா மானம் கப்பல் ஏறி? இல்லை வார்த்தையில் பார்த்தீங்களா மானம் கப்பல் ஏறுது, ஃப்ளைட் ஏறுதுன்னு? ரொம்ப விசுவாசமான ஆட்கள் நம்ம ஆட்கள். மானம் கப்பல் ஏறிடுச்சு, ஆச்சு போச்சுன்னு டீப் டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. டிப்ரெஷனில் போய் என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் உங்களால் தான், நான் என்ன உங்கள் புருஷராக போய் கரண்ட்டை எடுத்து விட்டாரு அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னை கூப்பிட்டு உட்கார வைப்பீங்களா? ஃபோன் வந்துடும், பாஸ்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நாளைக்கு நீங்கள் வாங்களேன் சொல்லிடுவீங்களா இல்லையா? முன்னெச்சரிக்கையா? இல்லைனா பாஸ்டர் ரொம்ப உண்மையான சொன்னா, பாஸ்டர் கரண்ட் போயிடுச்சு, எதுவும் அரைக்க முடியல, நீங்கள் நாளைக்கு வாங்க, இல்லை கரண்ட் வந்தாலே செஞ்சு நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் இப்போ ஏதாவது சாப்பிட்டுக்கங்க, நைட்டுக்கு நான் அனுப்பிடுறேன், ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம சமாளிச்சிடும். யாராவது நீங்கள் தைரியமாக வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வைப்பீங்களா? ஒன்றும் இல்லாத நேரத்தில் யாரும் செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் உட்கார வைங்க அப்படின்றார். இது லூக்கா 9:16 கொஞ்சம் வாசிங்களேன். லூக்கா 9:16. ஆமா, அப்பொழுது அவர் எல்லாரையும் உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு வாசிங்க. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நம்மை நாமே நிதானித்து அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து உயிர் போயிடணும்ப்பா. சரி, அண்ணாந்து பார்த்தாரு, ஒரு வியாகுலத்துல பார்க்கறாருன்னு ஒத்துக்கலான்னா அடுத்த வார்த்தை பாருங்க, ஆசீர்வதித்து. நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க பாருங்க, ஜெபம். அதை பண்ணல தேவன். ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கிறதுன்றது வேற, ஜெபம்ன்றது அப்படிதான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து படி ஜெபம்ன்றது ஆசீர்வதிக்கிறது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்பத்தை எடுத்து, யாருக்கும் இல்லை 5 அப்பம் தான் இருக்கு, தைரியமா எடுத்து அண்ணாந்து பார்த்து பிட்டு இந்த 5000 பேருக்கு பெருக செய்திரே உங்க கோடான கோடி நன்றின்னு ஆசீர்வதிக்கிறது. ஹலோ, எவ்வளோ நெஞ்சதால் அழுத்தம் இருந்தா அப்படி பண்ணுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இருக்கிற முழுசா இருக்கிற பெட்டியும் உடைச்சு, முழுசா இருக்கிறதையும் உடைச்சு, இதுல கான்ஃபிடன்ஸ் பாருங்க, அதுதான் இதுல ஹைலைட்டு. ஆசீர்வதித்து நம்மளை மாதிரி ஜெபம் பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும்.
நம்ம பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் மனசை தேத்துறதுக்காக, ப்ளீஸ் என்னைய மானத்தை காப்பாத்திருங்க ஆண்டவரே, இல்லைன்னா இன்றைய நான் மடிந்து போய் விடுவேன். சிவாஜி டைலாக்லாம் ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்னை காப்பாத்துலீங்கன்னா நான் உம்மிடம் வந்து சேர்ந்துருவேன், ஆண்டவர் சாங்ஷன் வா அப்படின்ற. எவ்வளோ ஒரு தைரியம்! தைரியத்தை விட விசுவாசம். அதை நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வார வாரமா நம்ம பேசிட்டு வரோமே பெற்றுக்கொண்டதை போல, அதை இங்க செஞ்சு காட்டுறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன செய்யறாரு? எடுத்து பிட்டு தைரியமா 5000 பேர் உட்காந்துருக்கான், சேலஞ்சு கூட 12 பேர் நின்றுட்டு இருக்கான், அழகா உடச்சி, இதை நீங்க செஞ்சிட்டீங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உமக்கு கோடான கோடி நன்றி, உண்மை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிச்சுட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டார், எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. ஹலோ, இதை தான் நான் வார வாரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ ஒரு சூழல் நடந்தாலும் முதல்ல ஆசீர்வதிக்க கத்துக்கோங்க. டு பிளஸ். ஹவு டு பிளஸ்? எப்படி பாஸ்டர் ஆசீர்வதிக்கிறது? வராத ஒன்றை எப்படி ஆசீர்வதிக்கிறதுனா, அங்கதான் உங்க கற்பனை திறன் செயல்படணும். என்னன்னா, பெற்றுக்கொண்டதை போல நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த வேலை நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க, கர்த்தரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்றீங்க, எங்கேயோ இருந்து தேவன் சாதிச்சிட்டாரு, அதை வாய்க்க செஞ்சிட்டாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அற்புதத்தில் செஞ்சிட்டாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள்லாம் காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டவரே கோடான கோடி நன்றி சொல்லுவீங்களா இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பீங்க. ஆமா தானே? ஆண்டவர் ஆசீர்வதிப்பீங்க. டெய்லி காலையில் சொல்லிங்க, உம்மை வந்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு நான் பெருமைப்படுறேன். யாராவது சொல்லியிருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க. இந்த மூச்சை கொடுத்துருக்காரு பாருங்க, அதனால சொல்லுங்க, உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஸோ அதனால லெட்ஸ் கெட் பேக் டு தி சப்ஜெக்ட். வி பிளஸ் ஹிம். ஆண்டவர் ஆசீர்வதிப்போம், பயங்கரமாக ஆசீர்வதிப்போம். ஸோ அதான் ஸ்டெப் 1. ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டதாக நினைப்பது எப்படி பாஸ்டர்? கண்ணு முன்னாடி இல்லை, ஆனால் எப்படி? கண்களை மூடி, அரைக்கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் கண்ணை மூடிட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்க இருக்கீங்க எங்க நிக்கிறீங்க எதுவுமே தெரியாது. அந்தரங்கத்தில் போய் நடக்க வேண்டியது நடந்தது போல நினைச்சு அதை உணர்றீங்க பாருங்க. சார் நடந்துருச்சு, கண்ணை திறக்கும் போது நடந்துட்டா நன்றி சொல்லுவீங்க பாருங்க, அங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. ஓகே, இதை நான் வார வாரம் பேசிட்டே வந்தேன். A very important person in my life asked a question, what next? ஹலோ, என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நபர் இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு, சரி பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணும், ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன், நான் பல வசனங்கள் எடுத்து காட்டினோடனே சரி ஜெபம் இப்படி தான் பண்ணும், பெற்றுக்கொண்டதை போல நான் ஜெபிக்கிறேன், ஓகே அதெல்லாம் சரி, இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன், என் கண்ணு முன்னாடி பண்ணி காட்டினாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன். இப்போ அது வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. That's a wonderful question. ஹலோ, ஜெபம் பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணிட்டேன், இப்போ ஆசீர்வாதம் ஒரு நாள் கண்டிப்பா வந்துடும், நடந்துரும், அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஹலோ, அது வரைக்கும் நான் என்ன பண்ணணுன்றதை கேட்டாங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் எ வெரி பர்ஃபெக்ட் கொஸ்டின். சரி, பயங்கர ஸ்பிரிச்சுவலான ரிசர்ச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தேவனுடைய வார்த்தையை இங்கிட்டும் அங்கிட்டும் புரட்டி, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்து எழுதிய புக்கெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, தேவன் கொடுத்த வசனங்களையும் நான் லிங்க் பண்ணி கொஞ்சம் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை யோசிச்சு பார்க்கும் போது தேவன் ஒரு விடையை கொடுத்தார். எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரிலாக்ஸ். அதான் செய்தியோடைய தலைப்பு. ரிலாக்ஸ் அண்ட் நோ இட் இஸ் டன். ஓய்வெடுத்து அது நடந்துருச்சுன்னு நீங்க ஓய்வெடுக்கணும். ஹலோ, ஓய்வெடுக்கணும். அது நடந்துட்டா என்ன ஓய்வெடுப்பீங்களோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த ஓய்வெடுக்கிறதுன்றது நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதை எப்படி செய்வது? இப்போ பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணிட்டோம், ஆனால் கண்ணு முன்னாடி இல்லை, அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதுதான் நம்மளை ஸ்டக் ஆக்கிரும். அங்கே தான் நம்ம மாட்டிக்குவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். தேவன் அதுக்கு ஒரு 3 காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் பண்ணிட்டு 2வது ஸ்டெப் ஆண்டவரை ஆசீர்வதிச்சிடணும். தந்துட்டாரு, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், இல்லை நன்றின்னு சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிறதுனா 3 விஷயம் இருக்கு, 3 முக்கியமான காரியங்கள். ஐ வுட் கால் இட் அஸ் AST. A for acting, S for speaking, T for thinking.
ஹலோ. ஏ ஆக்டிங், நடிப்பது. ரெண்டாவது ஸ்பீக்கிங், பேசுவது. மூணாவது திங்கிங், சிந்திப்பது. ஏஎஸ்டி. ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நடிப்பது, பேசுவது, சிந்திப்பது. நடிப்பது, பேசுவது, சிந்திப்பது. ஆக்டிங், ஸ்பீக்கிங், திங்கிங், ஏஎஸ்டி. இதை நீங்க ஒரு பைபிள் வசனமா சொல்லணும்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனமா சொல்லணும்னா நாம் தரிசித்து நடவாமல், அதுக்குடைய மீனிங் தான் ஏஎஸ்டி. அல்லேலூயா. வாட் டு ஸ்பீக். இப்போ கொஸ்டின். சரி, பெற்றுக்கொண்டதை போல ஜோமனியாச்சு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாச்சு. இப்போ ரிலாக்ஸ் பண்ண சொல்லும் போது நீங்க ஏஎஸ்டி சொல்லியிருக்கீங்க பாஸ்டர். இப்போ என்ன நடிப்பது, என்ன பேசுவது, என்ன சிந்திப்பது? இந்த 3 காரியங்கள்ல இதை எப்படி செயல்படுத்துவது? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அதுக்கப்புறம் என்ன பேசுவது, என்ன நடிப்பது, என்ன சிந்திப்பதுன்றதை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1:22. யாக்கோபு 1:22. ஜேம்ஸ் 1:22. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செயல், ஆக்ஷன், ஆக்டிங். ஹலோ. ஆக்ஷன் இஸ் a future word. Action is it's a done word. Acting is a present word. ஹலோ. ஆக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, செயல் இருக்கு பாருங்க. அது ஒரு செய்யக்கூடிய காரியம். செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், நடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது இப்போ செய்துட்டு இருக்க காரியம். அல்லேலூயா. ஓகே. அடுத்து யாக்கோபு 2:17 வாசிங்க. ஜேம்ஸ் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், செயல்கள் இல்லாதிருந்தால், புரியும்படி நான் சொல்றேன், செயல்கள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். தன்னில் தானே செத்ததாய். அதே 2வது வசனத்துல 26 வாசிங்க. Faith without works is dead. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும், செயல்கள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த 2-3 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்கிறது மட்டும் அல்லாமல் செயல்படுத்துவது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, செயல்படுத்தலைன்னா கிரியைகள் செய்தி என்னன்னு இருக்கு, விசுவாசம் செய்தி என்னன்னு இருக்கு. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, சரீரம், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததாய் இருக்கிறதோ அதுபோல செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு உடல் இறந்துருச்சுன்னு வைங்களேன், அதை பேர் சொல்லி கூட யாரும் கூப்பிட மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? பூத உடல். ஆமாவா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அதை போய் அடக்கம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். அதன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆமாவா இல்லையா? அவ்வளோதான், மண்ணோட மண்ணா போயிடும். அது மாதிரி நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணிட்டுக்கு அதுக்கு செயல் நீங்க ஏஎஸ்டி செயல்படுத்தலைன்னா அது செத்ததாச்சே. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஜோம் பண்றீங்க? சரி, கஷ்டப்படாம ஜோம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கையை உயர்த்துங்க. ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டவங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்க? 20 நாள் யார் ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்க? 3 நாள், 1 நாள், 5 நாள். இப்போ 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 எல்லாரும் கை தூக்குவாங்க பாருங்க இந்த ஃபாஸ்டிங்க்கு. காலையில் சாப்பிடாம இருந்து யார் ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்க? காலையில் சாப்பிடாம யார் ஃபாஸ்டிங் போட்டிருக்கீங்க? எல்லாரும் கை தூக்குங்க. பொய் சொல்லாமல் கை தூக்குங்க. ஏன் அப்படி? பார்த்தீங்களா? அது நாங்கள் எல்லாரும் செய்வோம். நைட்டு சாப்பிடாம இப்படிலாம் ஃபாஸ்டிங் போடுறீங்களே, அதில் நீங்கள் என்ன ஜோம் பண்ணுறீங்க? ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுறீங்க. சின்சியராக இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கார், சாப்பிடாம ஒரு நேரம் சாப்பிட, மதியான நேரத்தை சாப்பிடாம இருந்து ஃபாஸ்டிங் இருக்கார், 40 நாள் அப்படியே ஜோம் பண்றாரு. வெரி குட், வெரி குட், காட் பிளஸ் யூ. அதெல்லாம் பெரிய எஃபர்ட், யாரும் வேண்டான்னு சொல்லலை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். 41வது நாள் நான் போய் என்ன பிரதர் வேலை கிடைச்சிருமான்னு பார்ப்போம் அப்படின்னா செத்ததாயிருச்சு உங்க ஜெபம். இந்த லெந்து நாட்கள் வந்துட்டா எல்லாரையும் பார்க்கணுமே பரபரப்பா. கறி வேண்டாம் பிரதர், 41வது நாள் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் நான். ரைட், ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எங்கள் தூத்துக்குடி சைட்லாம் பரோட்டா சாப்பிடாமல் நிறுத்திடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு டிஷ் அது.
அது சாப்பிடாம 40 நாள் நாங்கள் சாப்பிடாம இருந்து பொருத்தனை பண்ணி, சரி பொருத்தனை பண்ணுறீங்க, நாங்கள் வேதம் வாசிக்கிறோம் பாஸ்டர், சரி செய்கிறீங்க. 41ஆவது நாள் அதே அவிசுவாசத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச 40 நாள் செத்ததா போயிடுச்சு. குழி தோண்டி நீங்களே புதைச்சிட்டீங்களே. ஹலோ, இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னே, ஜெபம் தீவிரமாக பண்ணணும், ஜெபத்தை தீவிரமாக செய்யணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், பர்சனல் ப்ரேயர் டைம் அப்படின்னு வாங்க பாருங்க. ஹலோ, பிபி பர்சனல் ப்ரேயர் டைம், பிபிடி, அது ஷார்ட் ஃபார்ம்லாம் வச்சு பிபிடி, யூனோ யூ ஹேவ் டு ஹேவ் சம் பிபிடி. யா, வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ்? இன்னைக்கு ஜெபம்லாம் தீவிரமாக பண்ணுவோம். ஜெப ஆவி ஊற்றும் ஐயான்னு போயெல்லாம் ஆரம்பம். அப்படியே அப்படியே வானத்திலிருந்து அவரே இறங்கி வந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். வெளியில் வந்தோடனே ஒரு குறை பேசுறீங்க பாருங்க, அங்கேயே செத்ததாயிருச்சு அவங்க ஜெபம். வெளியில் வந்தோடனே என்னை விட அவன் நல்லா இருக்கான், முடிஞ்சது ஜெபம், அவுட். ஜோமனிட்டு வரீங்க, ஆண்டவரே என் மூட்டு வலி நல்லா சரியாயிடணும், சோத்திரம் 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 சோத்திரம். வெளியில் வந்தோடனே என்னைக்கு தான் இந்த பாடு ஓயுமோ, முடிஞ்சது, செத்ததாயிருச்சு, ஆண்டவர் அவுட்டுன்றார். ஓ, இன்னைக்கு நீங்களே ஜெபம் பண்ணி அதை பெறவும் விடாம நீங்களே அதை செத்ததாக்கிடுறீங்க. இன்னைக்கு ரொம்ப சின்சியரா ஒருத்தர்லாம் திறப்பில் நின்று நம்ம நாட்டுக்காக ஜெபிக்கணும் எல்லாம் செய்றீங்க, செஞ்சுட்டு ஜெபத்தை விட்டு வெளியில வந்தோடனே எத்தனை நாள் இவன் கையிலே இருக்க போதோன்னு பேசுனீங்கன்னா செத்ததா போயிருமே. Garbage, I would say. Your prayers are going into garbage, trashed in. இன்னைக்கு ஜோமணி அதை பாரமா நீங்க தூக்கி உங்க சுமையை தான் போட்டுக்கிறீங்களே தவிர, அதுக்கு எத்தனை பேர் நான் ஜோமணி விடுதலை பெற்றிருக்கேன்னு சொல்றீங்க பாப்போம். A perfect result. No, not at all. ஏன்னா you don't follow the AST, you don't relax. நீங்க ரிலாக்ஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹோட்டல் போய் சாப்பிட பிடிக்கும்? ஈனோக்கண்ண கவலைப்படாதீங்க, நான் உங்கள் குரூப் தான். வி ஆல் லைக் டு கோ டு ஹோட்டல் அண்ட் ஈட். நான் எந்த ஹோட்டல் போனாலும் ஒரே டிஷ் தான் சாப்பிடுவேன், புதுசாலாம் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு அப்படி பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் ஹோம் ஃபுட். பட் ஜாலியாக வெளியில் போய் சாப்பிட்றது ஒரு ஜாலியாக இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? இப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் ஹோட்டல் போயிருக்கீங்க வாழ்நாளில்? ஹோட்டலே போகாத மாதிரி நாங்கள் பாவிகள் பாஸ்டர். ஏன் ஹோட்டல் போகக்கூடாதா கிறிஸ்தவர்களாக இருந்தா? ஏங்க அநியாயம் பண்ணுறீங்க? கை தூக்குங்க. ஹோட்டல் போயிருக்கீங்களா? வெயிட்டர் வராரு, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே நமக்கு பிடிச்ச காரியத்தை சொல்கிறீங்களா இல்லையா? 2 பரோட்டா பரோட்டா எடுத்துகிட்டு வாங்க, பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாமே சொல்கிறீங்க, ஃபைன் ஓகே. சொல்லிவிட்டு வெயிட்டர் போகிறாரு கிச்சனுக்கு, பின்னாடியே எழுந்திரிச்சு நீங்கள் போகிறீங்களா? வாங்க சமைப்போம். ஹலோ, வாங்க போய் சமைப்போம், வாங்க யார் இங்கே சமையல், வாங்க சேர்ந்து செய்வோன்னு நீங்கள் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படி உட்காந்துருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஹோட்டலில் கொஞ்சம் நீங்கள் போய் சாப்பிட்றத முக்கியத்துவத்தை விட்டுட்டு கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், சும்மா கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள். அதுக்குன்னு பக்கத்தில் ஒன்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க, அவன் என்னமோ தீவிரவாதி மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி பண்ணுவார், எவனாவது எய்த்தாப்பில் வந்து உட்காந்துட்டு அவனை இப்படி தீவிரவாதி மாதிரி இப்படியே பார்க்குறது. கிறிஸ்துவோடைய அன்பை பரப்புங்கன்னா நீங்கள் அவனை உங்கள் பார்வையிலேயே குற்றவாளி ஆக்கிடுவீங்க போல. சும்மா அப்படி ஜாலியாக உட்காந்து பாருங்களேன். எல்லாரும் அப்படி அப்படி கெத்தாக உட்காந்துருப்பாங்க ஹோட்டலில். ஒருத்தர் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பார், ஒருத்தங்க கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அப்போ தான் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ தான் சொல்லுவார், பாரு அசுத்தாவி வந்து உட்காருது, சோமன ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாப்பிட்ற இடத்துலையுமா அவங்க அட்டோலியும். நான் ஒரு தடவை என் கண்ணால் பார்த்தேன், சங்கீதாஸ் ஹோட்டல் தெரியும்ல உங்களுக்கு, நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஐ லவ் பன்னீர் பட்டர் மசாலா தான், அதனால் போய் சாப்பிட்டுட்டு என்ன சாமுவேல் பாய் வெளியில் வந்துட்டாங்க, சபை குழுவினரை பார்த்துட்டாங்க. ஹலோ, சபை குழுவினரை பார்த்த உடனே எனக்கு எங்கள் அண்ணனுக்கெலாம் சந்தோஷம் வராமல் பயம்தான் வந்தது. எந்த ஹீரோசிமா வெடிக்க போதோ ஸோ நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே கூடினாங்க, அப்படி பக்கத்தில் வந்தாங்க. பிரதர் கையை உயர்த்துங்க, நம்ம இங்கே உள்ள எல்லாரும் ரசிக்கணும், ஜோம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சாப்பிட்டவங்களாம் அப்படி நிறுத்தி எப்படி பார்த்தான். ரைட், சம் பீப்புள் ஃப்ரம் மென்டல் அசைலம், வைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க போலன்னு அவங்க எல்லாம் எங்களை பார்க்க எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அவமானமாக போயிட்டு. ஏன் ஆவியுடனும் உண்மையுடனும் இங்கே ஜோமனை சொன்னால் அங்கே கத்தி தான் அப்படி ஆண்டவரே. சங்கீதாசில் சாப்பிட வரவங்கெல்லாம்
பக்கத்து வீட்டுக்காரன் சூசைட் பண்ண போயிட்டு இருக்கான், அவனை போய் ஆண்டவர் நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது. சங்கீதாசில் நின்று தான் ஜெபம் பண்ணுமா? இதெல்லாம் பர்சனல் பெருமை. ஆண்டவர் அடிச்சு விடுவாரு ஒரே அடியா. பண்ணக்கூடாது இதெல்லாம். நடுரோட்ல. இந்தியா யாரோட நாடுங்க? இந்தியா. எஸ்தர் புத்தகத்தில் இந்தியா அப்படின்னு இருக்கு, இந்து அப்படின்னு இருக்கு, இந்து தேசம்னு இருக்கு. அப்ப இங்க கோயில் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்புறம் நடுரோட்டில் நின்று இந்த கோயிலை எடுத்துருங்க ஆண்டவர், எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு உங்க பிளட் ப்ரெஷரை நீங்களே ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, புசுக்கு 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 புசுக்குன்னு. ஏன்றேன். அப்போ பயம் அந்த அளவுக்கு பாஞ்சிருமோ, அந்த அளவுக்கு நடுக்கம். ஏன்னா ஃபவுண்டேஷன் இல்லை, பேஸ்மெண்ட் இல்லை. பில்டிங் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பரா அப்படியே வெள்ளை வெள்ளை போட்டு ஸ்தோத்திரம்னு இப்படி குதிரையில் போன மாதிரி போயிட்டு இருப்பாங்க. லைட் பிரதர் அப்படின்னா போதும், அவுட். ஆதியும் ஆடிரும், அந்தமும் ஆடிரும். ஏன்? நீங்க இருக்கிறது இந்து தேசம், கோயில் இருக்கதான் செய்யும். உடனே உங்களுக்கு வந்துருமா, நரம்பு தளர்ச்சி வந்துடும். அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஜாக்கிரதை. அப்படி உங்களுக்கு கிறிஸ்தவ தேசத்தில் இருக்குன்னா காலி பண்ணிட்டு இஸ்ரேல்ல போயிருங்க, நல்லா கொண்டு போடுவாங்க. போங்க. இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்து தேசத்தில் உட்காந்து இந்துவா மாத்துறாங்களாம் கிறிஸ்தவ நாடா. நல்ல ஒரு நாட்டில் இருக்கோம், ஆண்டவர் நன்றி சொன்னோமா, நம்ம தேவனை துதிச்சோமா போயிட்டே இருக்கணும். சரி, கான்செப்டுக்கு வருவோம். என்னன்னா, உட்காந்து ஆர்டர் பண்றீங்க, யாராவது பின்னாடியே போய் வேலை செய்வீங்களா? தைரியமா உட்காந்துருப்பீங்க, ஏன்னா சொன்னது வந்து சேரும். யூல் ரிலாக்ஸ். அதுதான் இங்க சப்ஜெக்ட். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்கிறீங்க கண்டக்டர்கிட்ட, ஒரு 4 ரூபாய்க்கு அவன்ட்டு ஒரு சண்டே வர போட்டுருங்க, அது எனக்கு தெரியும். ஏறி சொல்லிட்டு இடம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வருவீங்க. ஆமாவா இல்லையா? அப்படி ஓய்வு எடுத்துட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு திருச்சி டு சென்னை பஸ் ஏறுறீங்க. பஸ் ஏறி காசெல்லாம் கொடுத்து உட்காந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னு வைங்க. உட்காந்ததுக்கப்புறம் யாராவது போய் டிரைவர்கிட்ட கொஞ்சம் நவுருங்க, நான் ஓட்டுறேன், கவலைப்படாதீங்க பிரதர், நான் ஓட்டுறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? நல்லா ஏறின உடனே 3ஆம் வானம் போயிடுவோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஓய்வு எடுப்பீங்களா இல்லையா? நான் சொல்கிறேனே, நான்லாம் வெளியூர் போகிறேன்னா காரில் ஏறி ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். எனக்கெல்லாம் பிடிக்கும் காரில் நல்லா தூங்கிட்டே போகிறதுக்கு. நான்லாம் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் தூங்கிடுவேன், டக்குன்னு தூங்கிடுவேன். ஓய்வு எடுப்போமா இல்லையா? இன்னைக்கு மகா பெரிய தேவன்கிட்ட ஒரு காரியத்தை ஜோமன்ட்டு கொடுத்துட்டு, அவர் என்னமோ சந்தேக பாவி மாதிரி நீங்கள் போய் செய்வீங்களா? செஞ்சுருவீங்கல்ல, நாளைக்கு நடந்துரும்ல. என்னமோ அவர்கிட்ட இவங்க கடன் வாங்க, அவர் கடன் வாங்கின மாதிரியும் இவங்க டெய்லி காலையில் போய் கதவை தட்டுவாங்க, நடந்துரும்ல. ஹலோ, ஒரு வெயிட்டர் மேல உள்ள நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு தேவன் மேல இல்லை. இன்னைக்கு நீங்க தோக்குறதுக்கான காரணம் என்ன? நீங்க ஓய்வு எடுக்க மாட்டீங்க. யூ டோன்ட் ரிலாக்ஸ். நீங்க அதையே பத்தி தொணன்னு பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஹலோ, இன்னைக்கு அதையே பத்தி ஏன் நடக்காது? எப்படி? இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டீங்க, அதுக்காக நன்றி சொல்லி பேசினாலும் பரவாயில்லையே, அது ஏன் நடக்காது? எப்படி நடக்காது? ஆண்டவர் எப்படி செய்வார்? இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கோமே நம்ம. யாராவது இன்னைக்கு ஒரு காரியத்தை ஜோம் பண்ணி விட்டுட்டு ஆண்டவர் செய்வார், அவ்வளவுதான், அது நடந்துருச்சு அப்படின்ட்டு யாராவது இன்னைக்கு நம்ம போயிருக்கோமா? அது நடந்து முடிகிற வரைக்கும் ஆண்டவரை புளிஞ்சிரும். கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பரிந்து பேசுகிறோம். அதாவது எங்களுடைய உரிமையை நாங்கள் பரிந்து பேசுகிறோம். ரொம்ப கோபமாயிரும். நான் என் நேரம் முடிஞ்சு ஆண்டவர் பக்கம் போகும்போது நல்ல பக்கத்துல இருந்து ஏற்றி விட்டுறணும்னு இருக்கேன். ஆண்டவரே அட்டியோ அடிச்சிருங்க, தொணன்னு வராம பாருங்க, கொஞ்சம் என்னை அனுப்பி விடுங்க, நான் போய் வெளுத்துட்டு வரேன் அப்படின்னு. வினோத்தன் என்ன எடுத்துக்குவோம். இன்னைக்கு ஒரு காருக்காக ஜாம் பண்றாரு, அவர் வாங்கிட்டாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கார்ல வரதை. அவர் என்னைக்கு பார்க்குறாரோ அன்னைக்கு வந்துடும். இப்போ காருக்காக ஜாம் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்த நாள் 9 மணி பிரேயர்லாம், ஆண்டவரே நீர் கார் தந்ததுக்காக நன்றி, ரீகா பாபா
காருக்காக பெற்றுக்கொண்டதாய் ஜெபம் பண்ணிட்டீங்க. திரும்ப போய் கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் செய்ய மாட்டார். டெய்லி ஞாபகப்படுத்தினா தான் செய்வார்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆண்டவரை விசுவாசிக்கல. இன்னைக்கு சாதா ஒரு கண்டக்டரை நம்புகிறோம், ஒரு வெயிட்டரை நம்புகிறோம், ஒரு டாக்ஸி டிரைவரை நம்புகிறோம். இன்னைக்கு ஓலாவை நம்பி ஏறி வரீங்க. ஹலோ, உங்களை நான் பயமுத்தவா? ஓலாவே மறந்துடுவீங்க, நடந்தே வந்துடுவீங்க. கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பாசம், மாதம் ஆரம்பமாக ஆசீர்வாதம் பேச சொன்னால் அவிசுவாசமாக பேசுவீங்க. இல்லை, நான் சும்மா கேட்குறேன். கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இறங்கி ஓடக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன உசைன் போல்ட்டு லெவல்லையா இருக்கீங்க? எல்லாம் புஸ்வானம் போல்ட்டு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடும் அங்கேயே. சில ஜனத்துக்கு தைரியம் ஜாஸ்தி. கொண்டு போட்டு பாரு சார், நம்மள்ட்ட கொடுக்க என்ன இருக்குது? கவரிங் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு அவிசுவாசம். நான் கேட்குறேன், இன்னைக்கு ஓலாக்காரனை நம்பி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு தேவனை நம்மளால் நம்ப முடியல. இன்னைக்கு இதை கையில் பெருமையாக தூக்கிட்டு போகிறோமே தவிர இது மேலே நம்பிக்கையே இல்லையே நமக்கு. தேவன் பல இடத்துல இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குன்னு எழுதியிருக்காரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உயிர் இருக்குன்னு நான் சொல்கிறத விட இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையிலும் பிதாவாகிய தேவன். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை யோவான் 1:1 இருக்கிறது தேவன், யோவான் 1:2 இருக்கிறது தேவன், யோவான் 1:3 இருக்கிறது தேவன். பைபிள் முழுசும் இருக்கிறது தேவன். தேவன் உங்க கையில் இருக்கார். இதை நம்ம நம்ப மாட்டோம். யூ டோன்ட் ரிலாக்ஸ். ஓகே ஃபைன் பாஸ்டர், இப்போ நான் ரிலாக்ஸ் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் சொன்னீங்களே, AST, ஆக்டிங், ஸ்பீக்கிங், திங்கிங். நடிப்பது, பேசுவது, சிந்திப்பது. என்ன நடிக்கணும், என்ன பேசணும், என்ன சிந்திக்கணும். ஜோம் பண்ணிட்டாரு வினோத்தனை. கார் பெற்றுக்கொண்டதை போல நன்றி சொல்லிட்டாரு. அந்த நிமிஷத்துலேருந்து வெளியில் வந்த உடனே கார் நிற்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கணும். ஹலோ, என்ன பண்ணணும்? அதுக்கான செயல் என்ன? மாம்சம் ஆவி இல்லாமல் இருந்துச்சுன்னா செத்த உடல். அது போல விசுவாசம் செயல். அப்போ என்ன செயல் பண்ணணும்? கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, வீட்டு முன்னாடி அதை ரெடி பண்ணி வைக்கணும். கார் இங்கே தானே நிறுத்தணும். இதையும் அழுக்கா கிடக்குது. செயல் என்ன? பேசணும். ஆண்டவர் நமக்கு கார் தந்துட்டார், ஆண்டவர் கொடாத கோடி நன்றி. இனிமேட்டு எங்க போனாலும் கார்ல போவோம், பேச ஆரம்பிக்கணும். என்ன யோசிக்கணும்? கார் நிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சிந்தையில. வீட்டு முன்னாடி வரும்போது அந்த இடத்துல கார் நிக்கிறத பார்க்கணும். அது எப்படி பாஸ் செய்ய முடியும்? அதுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய திறன், கற்பனை திறனை கையில கொடுத்திருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆக்டிங், ஸ்பீக்கிங், திங்கிங். ஓய்வு எடுக்கும் போது உள்ளுக்குள்ள நம்ம செயல்படுத்த வேண்டியது, நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு செயல்பட செய்ய வைக்கிறது, கிரியைகளை செய்ய வைக்கிறது. நீங்க நடிப்பது, பேசுவது, சிந்திப்பது. அல்லேலூயா. இந்த சிந்தனையை கொண்டு எங்க பாஸ்டர் வைக்கிறன்றதுனால தான் பிலிப்பியர் 4:8 வசனம் கொடுத்திருக்கு. எடுத்து வாசிங்க. சிந்தனையை எது மேல பாஸ்டர் வைக்கிறது? பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 4:8 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஓகே, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி எவையோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, ஓகே, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஃபுல் ஸ்டாப். நீங்க என்ன சிந்திக்கணும்ன்றது கூட பைபிள்ல கொடுத்திருக்கு. அல்லேலூயா. என்ன சிந்திக்கணும் பாஸ்டர்னா பைபிள்ல இருக்கு. பிலிப்பியர் 4:8 மார்க் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாஸ்டர் சிந்திக்கணும்? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டு இருக்கணும். ஆமென். இன்னும் ரியலிஸ்டிக்கா நான் சொல்றேன். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீங்க. என்னென்ன? ஆண்டவரே எல்லா கடனையும் அடைச்சிட்டீங்க, கோடான கோடி நன்றி. ஜெபத்தை முடிச்சிங்களா? ஜெபத்தை முடிச்சு வெளியில வரும்போதே என்ன செய்ய போறோமோ அப்படின்னா கூடாது. அடுத்த வேலையை ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார்ல, ஜாலியா இருக்கணும், நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும். கணக்குகள் நினைவு வரும் பாருங்க. ஏன்னா உங்க மாம்சம் இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அப்போ என்ன பிரச்சனைன்றதை அதை நினைவுபடுத்தும். நினைவுகள்னு ஒன்று இருக்கா இல்லையா நமக்கு? ஆமாவா இல்லையா? அப்போ நினைவுகள் சொல்லும், பில்லு கட்டணும்னா டக்குன்னு அதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஆண்டவர் தான் செஞ்சிட்டாரு. ஆமாவா இல்லையா? உங்க பர்ஸை திறக்கும் போது எம்டியா இருந்தாலும் பணம் அப்படியே ஃபுல்லு நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்க்கணும். அங்க இல்லைன்னாலும் நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? கற்பனை திறனால பார்க்கணும்.
புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, ஒழுக்கம் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். சிந்தனையா இருக்கும் போது சிந்தை வார்த்தையாக வெளியே வர ஆரம்பிக்கும். வார்த்தை என்ன ஆகுது? மாம்சமா மாறும். மாம்சம் உங்களை வந்து சேர்ந்துடும். இந்த அர்த்தம் ஒன்று இருக்கு பாருங்க. வார்த்தை மாம்சமாகி, நம்ம நினைக்கிறோம் வெளியில மாம்சம் ஆகுது போல, வெளியில நமக்கான காரியம் உருவாகுது போல. இல்ல, இந்த மாம்சம் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் புதுசா மாறப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு காரியத்தை எடுத்து, நீ கடனை அடைச்சிட்ட, கடனை தேவன் அடைச்சிட்டாருன்னா இந்த பாடிக்குள்ள அது அப்டேட் ஆக ஆரம்பிக்கும், மாம்சமா மாறும். எந்த நிமிஷம் மாம்சமா மாறி நான் முழுசா அடைச்சிட்டேன், கர்த்தர் என்னை விடுவிச்சிட்டாருன்னு இந்த மாம்சம் நம்புதோ, அற்புதம் உங்க கையில வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்ணாத ஒரே காரியம் என்ன? ரிலாக்ஸ், ஓய்வு எடுக்க மாட்டோம். நம்ம இன்னைக்கு AST, ஆக்டிங், ஸ்பீக்கிங், திங்கிங், இந்த 3 காரியத்தை விசுவாசத்துக்கு ஏற்றபடி செய்ய சொன்னா நம்ம அப்படியே நெகட்டிவ் சைடுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும்னா எப்படி பாஸ்டர் நடக்கும்னு நீங்க கேட்குறீங்க. மேல இருந்து ஆண்டவர் கொட்டுவாரான்னு கேட்குறீங்க. இப்படி பேசிங்கன்னா நல்லா கொட்டுவார், நடுமண்டையிலே கொட்டுவார். கொஞ்சம் சிந்திங்க. ஓகே, பைபிள்ல அற்புதங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கீங்கல்ல, எங்கேயாவது தேவன் ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணி வெளியில உண்டாயிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஹலோ, இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே என்னைக்காவது வெளியில ஒரு பொருளா உண்டாயிருக்கா? தான் கை வைக்கும் போது, தான் பேசும் போது, தான் சிந்திக்கும் போது தான் அந்த அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? அற்புதங்கள் எல்லாம் வெளியில புறப்படுகிறது கிடையாது, உள்ள இருந்து புறப்பட்டு ஓடுகிறது. அல்லேலூயா, ஆமே. அப்போ நீங்க அந்த அளவுக்கு இந்த பாடியை டியூன் பண்ணணும். அதனாலதான் 40 நாள் சொல்லுவாங்க. 40 நாள்ல ஒரு ஹேபிட்டை மாற்ற முடியும். 40 நாள் ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, 40 நாள் நான் 5 வசனம் வாசிப்பேன், டெய்லி 40 நாள் கஷ்டப்பட்டு 5 வசனம் வாசிச்சிட்டீங்கன்னா, 41ஆவது நாள் நீங்களே வாசிக்க தவறினாலும் உங்க மாம்சம் உங்களை எழுப்பும். பைபிள் வாசிக்கல இல்ல, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பைபிள் வாசிக்கல இல்ல, நீங்க வாசிக்காம தூங்கிட்டீங்கன்னு வைங்க, 42ஆவது நாள் பயங்கர சோகத்துக்கு போயிருவீங்க. ஏன்னா மாம்சம் நீங்க சொல்லி கொடுத்ததை செய்யும். ஆமாவா இல்லையா? நம்ம இன்னைக்கு அதெல்லாம் விட்டு மாம்சம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் பெறது கிடையாது. We don't receive miracles because we fail at this part. இந்த ரெண்டு வசனங்கள் வாசிச்சோம். 2 ராஜாக்கள்லையும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, 2 பேரும் செய்த காரியம் என்ன? ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வேலைக்காரனும் சரி, சீஷர்களும் சரி, எப்படிங்க இதை போய் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது 2 பேரும் சொன்ன ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னது போய் எல்லாரையும் உட்கார வை. ஆமாவா இல்லையா? 2 ராஜாக்கள்ல எலிசா சொன்னது என்ன? நான் சொல்வது நீ கேள், எல்லோருக்கும் எடுத்து பருமாறு. 2 பேர் செய்த காரியங்களை பார்த்தீங்களா? பேசுறாங்க. முதல்ல சிந்திச்சுட்டாங்க, பெற்றுக்கொண்டதை போல நினைச்சாச்சு, அதுல நடக்கணும். அதுதான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். விசுவாசம்னா என்னங்க? எல்லாமே இருக்கும் போது கிடைக்கிறது விசுவாசமா? ஹலோ, எல்லாமே இருக்கும் போது கிடைக்கிறது விசுவாசமா? விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அந்த வார்த்தையை நல்லா நீங்க மனப்படும். காணப்படாத, பார்க்காத ஒண்ணுல நிச்சயம், பார்க்காத ஒண்ணுல நம்பிக்கை. இந்த பார்க்காத ஒண்ணு எங்க பாஸ்டர் இருக்கு? உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. இந்த கண்ணை மூடுங்க, எல்லைகளே இருக்காது. கண்ணை திறந்து பார்த்தா தான் இது ஸ்டேஜ், பாஸ்டர் இங்க நிக்கிறாரு, இது ஸ்பீக்கர்னு உங்களுக்கு தெரியும். கண்ணை மூடிட்டா யூ டோன்ட் ஹேவ் a limit, you are limitless, you are eternal. கண்ணை மூடிட்டீங்களா? பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு என்ன எல்லை இருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த ரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களையும் அவர் உங்களுக்கு தருவார். அதை பெறணும்னா ரிலாக்ஸ் ஆகும்போது உங்க வேலை ரிலாக்ஸ் ஆகிட்டு பெற்றுக்கொண்டதை போல நடிக்கணும், பேசணும், சிந்திக்கணும். இதை செஞ்சது யார் பாஸ்டர்? பவுலும் சீலாவும். ஹலோ, 2 பேரும் பாட்டு பாடிட்டாங்க. என்ன பாடியிருப்பாங்க? ஆண்டவர் இல்லதிலிருந்து விடுதலை தந்துட்டார், கொடான கொடி. அப்போ ஸ்தோத்திர பலிகள்லாம் கிடையாது, ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் கிடையாது. அப்போ நார்மலா
தன்னுடைய உடம்புல இல்லாத எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க, சத்து எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இருந்த கொஞ்சம் இடத்த வச்சு, ஆண்டவரே நீர் எங்களை காப்பாத்தினதுக்காக நன்றி அப்படின்ட்டு விட்டுட்டு ஓய்வு எடுத்து, ஆண்டவர் செய்வார்ப்பா, என்ன நடந்தா என்ன அப்படின்னு ஜெயிலையே பார்க்கல. ஐயோ கம்பியா இருக்கேன்னு, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்னங்க ஆணுச்சு? கொஞ்ச நேரத்தில் என்ன ஆணுச்சு? எல்லாம் ஒட்டச்சி எரியப்பட்டதுன்னு இருக்கு பைபிள்ல. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்ப இது வைனா மாத்துவார்ல, தண்ணீரை. அப்போ நீங்க அதை நல்லா வாசிச்சு பாருங்க, நல்ல கவனமா வாசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி அப்படியே கிண்டலாம் மாட்டான். நம்மளுக்குலாம் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஜாம் பண்ண உடனே ஆண்டவர் ஒரு தேவதூதன் அனுப்புவார்ப்பா, அவன் நமக்காக சண்டையை போட்டுக்கிட்டு ஆச்சு போச்சு நம்மளே ஒரு கதையை கிளப்பிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் இறங்கி கிண்டுவார், இல்லை பிதாவான ஒரு கையை வச்சு அப்படி அப்படி தொட்டுவார். இல்லை, இங்கே இயேசு கிறிஸ்து தான் கை வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நசரேனாகிய இயேசுன்னு மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் தெரியும். கூட இருந்த 12 பேருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் கிறிஸ்துன்னு. ஆமாவா இல்லையா? நான் போய் சொல்கிறேன்னா, ரோமர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் நசரேனாகிய இயேசு, மரியாளோட பையன், அவ்வளோதான். கூட இருந்த 12 பேருக்கு தான் இவர் கிறிஸ்துன்னு தெரியும். இப்போ நசரேனாகிய இயேசு கை வைக்கும் போது தண்ணீர் எப்படி திராட்சரசமா மாறுனுச்சுன்னா, தான் ஜெபித்ததை பெற்றுக்கொண்டதை போல நினைத்து சிந்தித்து பேசி கை வைத்தார், பெற்றுக்கொண்டதை போல நடந்தது. ஆமாவா இல்லையா? ஆமேன். குஷ்டரோகமா இருக்கட்டும், கண்ணு தெரியாதவங்களா இருக்கட்டும், காது கேட்காதவங்களா இருக்கட்டும், இறந்த பிணமா இருக்கட்டும், லாசரோலாம் இழந்து எத்தனை நாளுங்க கழிச்சு போய் எழுப்பினார் ஆண்டவர்? போன உடனே என்ன, இப்போ வழி நடுக எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க சீஷர்கள்லாம்? நீங்க அதை நல்லா கவனிச்சு பாருங்க. லாசரு உடம்பு சரி இல்லாத செய்தி தேவனுக்கு வந்துடும். செய்தியை கேட்ட உடனே ஒரு 2 நாள் தங்கிட்டு போகணுவாரு. ஹலோ, எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, சூப்பர்ல. இயேசு கிறிஸ்துட்ட ஃபோன் பண்ணி, இயேசு கிறிஸ்துவே லாசரு இறக்க போறான், சும்மா ஒரு கற்பனை, ஃபோன் பண்றாங்க, லாசர் இறக்க போறான், ஓகே 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு போன வச்சுட்டு 2 நாள் கழிச்சு போகலாம். 2 நாள் கழிச்சு வந்தால் அவனை அடக்கம் பண்ணி உள்ளே வச்சுட்டானுங்க, பாடம் பண்ணி உப்பெல்லாம் போட்டு எல்லாம் அவங்க ரிச்சுவல் பண்ணி வச்சாச்சு. இயேசு கிறிஸ்து வர வழியெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்திருப்பாரு? அங்கே அவங்க சகோதரிகள் அழுகுறாங்க, நீங்கள் இருந்திருந்தா காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், கவலையப்படாத அப்படின்ட்டு. சிந்தை, வார்த்தை, செய்கை. ஹலோ, அவன் உயிர் தெழுந்தது போல தான் வார்த்தைகளை கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவர் கூப்பிட்டது என்ன? லாசருவே, அவர் அங்கே நின்று, பிதாவானவரே நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுது நான் ஜெபம் பண்ணும்போது லாசரு வெளியில் வரட்டும், அதுக்கு ஒரு 4 வசனம் அடுக்கி பப்பான்னு அடித்து பற்றி அவர் வாங்கன்னுலாம் கூப்பிடலை. ஜஸ்ட் 3 words, லாசரஸ் கம் அவுட். ஜஸ்ட் 3 words. இயேசு கிறிஸ்து ஏதாவது மந்திர வார்த்தைகள் பயன்படுத்தினாராங்க? நோ, ஜஸ்ட் 3 simple words. நீங்க உங்க பையன் ரூம்குள்ள போனா நீங்க என்ன சொல்லி கூப்பிடுங்க? ஏய் வெளியே வாடா சொல்லுங்களா இல்லையா? அதே வார்த்தைகள் நீங்க இன்னைக்கு சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து லாசருவே. ஆனா செயல்படுத்தின உள்ளுக்குள்ள இருந்த சிந்தை சரியான சிந்தை. என்ன சிந்தை பாஸ்டர்? அவன் உயிரோடு எந்திரிச்சு வர மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே கூப்பிடுறார், லாசருவே வெளியே வான்னு. அவர் விசுவாசத்தின்படியே அது ஆக கிடது. அல்லேலூயா. சிம்பிள். இன்னைக்கு நீங்களும் நானும் தோக்குறது இந்த இடம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு 4 வாரம் 5 வாரம் தொடர்ந்து நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு இப்போ புரியுது. பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணணும்னு புரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேட் ரிலாக்ஸ், AST, நடந்தது போல பேசணும், சிந்திக்கணும், நடக்கணும். அல்லேலூயா. அதுதான் தரிசித்து நடவாமல். இன்னைக்கு சாமுவேல் பாய்க்கு ஒரு வேலை வேணும், ஜெபம் பண்றாரு ஒரு நல்ல வேலைக்கு. பெற்றுக்கொண்டதை போல கூப்பிட்டு ஒரு மேனேஜர் லெட்டர் கொடுக்குறாரு. இவர் கை கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற, ஆண்டவரே வேலையை தந்துட்டீங்க, உங்க கோடான கோடி நன்றி சொன்ன உடனே வனாந்திரத்துக்கு வந்துருவார் சாமுவேல் பாய். என்னங்க, நான் உண்மையை சொல்றேன். நீங்க ஜெபம் பண்ண உடனே முதல்ல வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துருவார் ஆண்டவர். சாமுவேல் பாய்க்கு வேலையே கிடைக்காது, போடுற வேலையெல்லாம் ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? அதிலே நடக்கணும். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஏதாவது பில்லு கட்டணும்னு வைங்க, அதான் நான் சம்பாதிக்கிறேனே, நான் கட்டிட்டேன்.
அதான் எனக்கு கிடைச்சிருச்சே, நான் கட்டிட்டேன். வார்த்தைகள் சரியா பேச 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 அது மாம்சம் ஆயிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்குள்ள நீங்க விசுவாசமா இருக்கீங்களோ அத்தனை நாளுக்குள்ள தேவன் உங்க கையில வந்து வேலையை சேர்த்துருவார். அல்லேலூயா. இது சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்கு தான் வேலை செய்யுமா பாஸ்டர்? இல்ல, பைபிள்ல தொடக்கத்துல இருந்து முடிவு வரை எல்லாரும் இதை டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் ஜெயிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஆமென். இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா தோத்து போயிடுறோம், ரொம்ப ஈஸியா தோத்துடுறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நமக்கு இந்த ஒரு சின்ன உடம்பு தான், இதை தாண்டி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன், இந்த உடல் இறந்த பிறகும் நீங்க முழிச்சிருக்கீங்களே, அது என்ன? இந்த உடல் இறந்த பிறகும் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கல்ல, என்ன? அப்போ நீங்க இந்த உடல் கிடையாது. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உடல் ஒரு ஆத்மாவை கொண்டது. இல்லை, இந்த ஆத்மா ஒரு உடலை கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மா, தேவனிடமிருந்து வந்த பகுதி, ஒரு நினைவு கொடுத்து ஒரு எண்ணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த உடம்புக்குள்ள நம்ம நுழைஞ்சு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உடம்பு எக்ஸ்பிரி ஆனோடனே திரும்ப ஆண்டவர்கிட்ட நம்ம போயிடுவோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? அப்போ இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எல்லை போடுறது யாருங்க? ஹலோ, இன்னைக்கு உங்க எல்லைகள் எப்படி தெரியுமா வருது? டெலிவிஷன், டிவி, போன், மீடியா, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ். டெலிவிஷனோட முக்கியமான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? டெலிவிஷன், டெல் யோர் விஷன். இன்னைக்கு அவன் என்ன நினைக்கிறானோ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான், நீங்க அதை மண்டையில ஏத்திட்டு இருக்கோம் நம்ம. அதனால தான் நமக்கு இவ்வளவுதான் இல்லை, நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியும். நான் ஒன்று சொல்றேனே, கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில திஸ் இஸ் திஸ் அப்படின்னு லிமிட் பண்றவங்க, யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். எவ்ரிஒன் இஸ் எட்டர்னல், எவ்ரிஒன் இஸ் லிமிட்லெஸ், எவ்ரிஒன் இஸ் கேப்பபிள் ஆஃப் எ மிராக்கிள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் உங்களுக்கு இவ்வளவுதான் தகுதின்னு யாரும் பேசவே கூடாது. எல்லோரும் உயர்ந்தவர்கள், எல்லோரும் அற்புதம் செய்ய முடியும், எல்லாராலும் பரிசுத்தமாக இருக்க முடியும், எல்லாராலும் கிறிஸ்துவை அடைய முடியும். ஹலோ, படிச்சிருக்கணும், படிக்கணும், டிகிரி வாங்கினாதான், டிகிரி வாங்கலைன்னா 10 நாள் ஜெபிச்சிருக்கணும், இத்தனை பாஸ்டர் கீழ இருக்கணும். நெவர், நெவர். யூ ஆர் ஆல் கேப்பபிள். அதனாலதான் வசனம் ஒன்று இருக்கு, டெய்லி காலையில் என்ன புதியதா இருக்கான்? அவர் கிருபை புதிதா இருக்கிறது. நீ பாவம் பண்ணதுனால உனக்கு கிருபை இல்லைன்னு ஆண்டவர் யாரையாவது சொல்லியிருக்காராங்க? வேசியே பார்த்தா ஆண்டவர் வேசின்னு கூப்பிடலங்க. ஹலோ, எல்லாரும் கல்லேறின்னும் போது அவளை வேசின்னு கூப்பிடல, ஸ்திரீன்னு தான் கூப்பிட்டார். அப்புறம் என்னங்க? இன்னைக்கு நம்மளை சுத்தி உள்ள ஆட்கள், உலகத்துடைய செய்திகள், உலகத்துடைய நடக்கை, இதெல்லாம் மனசுல ஏத்திட்டு இது நடக்காது, அது நடக்காது, இது செய்யாது, அது. இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் திரும்பியும் உங்கள்ட்ட சொல்றேன், பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற சிந்தைகள், நடக்கிற நடக்கை, ஜாக்கிரதை. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யற செயல் தான் நாளையுடைய மறுநாள். இன்னைக்கு பேசுற வார்த்தை தான் உங்களுடைய நாளை, இன்னைக்கு சிந்திக்கிற சிந்தை தான் உங்களுடைய நாளை. அல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, ஒரு மனுஷன் தன் என்னத்தை சிந்திக்கிறானோ அதன்படியே இருக்கிறான். ஆமாவா இல்லையா? இன்னொரு வசனம் இருக்கு, எதை விதைக்கிறீர்களோ அறுவடை. மெர்வின் மேரேஜ்ல இது கொடுத்தாங்க, அது என்னது, பிளான்ஸ் கொடுத்தாங்க, லெமன் அதெல்லாம் இருந்தது. இப்போ நான் கொய்யா வாங்கிட்டு வந்தேன், கொய்யா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இப்போ கொய்யா வச்சுட்டு ஆண்டவரே மாம்பழம் வரணும், மாம்பழம் வரணும், மாம்பழம் வரணும்னா எப்படி நடக்கும்? இல்லை எப்படி நடக்கும்னு நான் கேட்குறேன். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ஆண்டவரே பேரிச்சம்பழம் வரணும்னா ஆண்டவர், நீங்க இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெபம் பண்ண வேண்டியது என்ன? நல்லா உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் ஐஸ்வர்யமா இருப்பேன், என் பிள்ளைகள் வந்து ரத்தனை கற்களை போல இருப்பாங்க, அரண்மனையில் ரத்தனை கற்களை போல இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டியது. முடிச்சு வந்தானே இந்த சனியை எங்க போய் சேர போதும்? ரொம்ப அழகு, செத்ததா போயிடுச்சு உங்க ஜெபம், அவுட்டு. பி வெரி கேர்ஃபுல். நீங்களே அதை நம்பலைன்னா வேற யார் நம்புவா?
நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இன்னைக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னொன்னே ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க, இவங்க நல்லா இப்படி ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஹலோ அப்படி நோ நோ நோ, இன்டர்னல் ஒர்க். நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? ஆமென். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதற்கான கூலி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் சரியாக செயல்படுத்தணுங்க. உள்ளுக்குள்ள வேலை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, வெளியில் வேலை செய்ய வேண்டியது தேவனுடைய பொறுப்பு. இப்போ பிதாவானவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆல்பாவும் அவரே ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும், ஆதியும், ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். ஆமாவா இல்லையா? இப்போ தேவனுடைய பகுதி நீங்க. அப்போ பிரின்சிபல் ஒரே பிரின்சிபல் தான் உங்களுக்கும். நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும் முடிவு செஞ்சிடணும். இந்த இடையில முடிக்க வேண்டிய பிரிட்ஜ் யார் தெரியுமா? கிறிஸ்து. அவர் வேலையை முடிச்சிருவார். இந்த கிறிஸ்து யாரு அப்படின்னு இன்னும் சரியா அதை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க நடப்பது, பேசுவது, சிந்திப்பது ஆன கற்பனை இருக்கு பாருங்க, அது கிறிஸ்துவா செயல்படும். உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய பொறுப்புங்க. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அது நடக்கிறதுக்குள்ள இந்த ஹவுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, HOW, ஹவு, வென். திஸ் இஸ் நாட் யுவர் கான்செப்ட், திஸ் இஸ் நாட் யுவர் கன்சர்ன். இன்னைக்கு நம்ம எப்படி, அதுதான் முதல் கேள்வி. ஹலோ, எப்படி பாஸ்டர்? அதை ரொம்ப சலிச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னமோ போய் சொல்லிட்டு உங்களெல்லாம் ஏமாற்றி உங்கள் காசு சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு ஓடின மாதிரி சபையில் வந்து பாஸ்டர் வந்து ராவும் பகலுமா ஜெபம் பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா எப்படி? நானே ஒரு ஓட்ட வீட்டில் இருக்கேன், ஆண்டவர் இப்போ இருக்கிற சூழலை கேட்கல, நீ எப்படி ஆக போறன்னு சொல்றாரு. அப்போ அன்னையிலேருந்து நீ ஆன மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, அரண்மனையை தேவன் உனக்கு தராருன்னு. ஞானதாஸ் அங்கிள் எப்படின்னா ஆண்டவரும் எப்படி, நானும் தரமாட்டேன்றாரு. நோ. ஆனால் நான் ஆண்டவர் பேசின உடனே அன்னையிலேருந்து தான் சோஃபாவில் உட்காரும் போதே அந்த பெரிய வீட்டில் உட்கார மாதிரி நினச்சிக்கிட்டே அப்படி உட்கார்றதும், வீட்டுக்குள்ளே நடக்கும்போது என்ன இவ்வளோ இடம் இருக்கேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே நடக்கிறதும் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன். யார் மூலம் வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்து கையில் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிறது எப்படி? ரெண்டாவது, இந்த 3 காரியங்களை செயல்படுத்த தெரியாம தவறா செயல்படுத்துறது. இன்னையிலிருந்து சரிப்படுத்துங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், கொஞ்சம் கொஞ்சமா. டக்குன்னுலாம் யாராலையும் மாற்ற முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இன்னையிலிருந்து ஒரு காரியம் ஜோம் பண்றீங்களா, சின்சியரா நன்றி சொல்லுங்க. முதல்ல தந்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் என்ன சொல்ற டெக்னிக் பாருங்க, பிளஸ் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சிடணும். ஆண்டவரே தந்துட்டீங்க, கோடான கோடி நன்றி. தாயார்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்காக ஜோம் பண்றீங்கன்னு வைங்க, அந்த புது ஃப்ரிட்ஜுக்கான இடத்த ஒதுக்குங்க. போய் இன்னைக்கு ஒதுக்கி அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கு, சா எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் ஆண்டவர் தந்துட்டாரு அப்படின்னு வெளியில் போய் அட்டையா பேசிங்கன்னா பைத்தியம்னு வாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கவங்கலாம் பைத்தியம்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க தான் உள்ளதில் அறிவாளிகள். அவன் பேசுகிறான், கிடைக்கிது, போயிட்டே இருக்கான். நம்மளாம் வாயை மூட்டி பஜ்ரங்கு மாதிரி உக்காந்துட்டு ஒன்றும் நடக்காம இன்னைக்கு உங்களுக்குள்ள பேச ஆரம்பிங்க, நடந்தது போல பேச ஆரம்பிங்க, இல்லாததை இருக்கிறவை போய் அழைக்க ஆரம்பிங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய், ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய். அப்போ நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் தந்துட்டார், நன்றி. சா சூப்பரான ஃப்ரிட்ஜ், சா சூப்பர் சூப்பர் சூப்பர். யார்கிட்ட வரும், எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்துடும். அதுதான் சப்ஜெக்ட். இங்க 5 அப்பம் 2 மீனிங் எப்படி பெருகுன்றதெல்லாம் தெரியாது, யாரும் எழுதலை, இப்படி ஒரு மேஜிக் மாதிரி வந்ததில்லை, ஆனால் வந்துச்சு, அதான் கதை. ஹலோ, அதுதான் தேவன் சொல்றாரு, நீ அறியாதைகளையும் எட்டாத காரியங்களையும் உனக்கு நான் செய்வேன். எப்படி செய்யணுன்றது அவர் வேலை, எங்க போகணும்னு முடிவு பண்றது நம்ம வேலை, அங்கே வாழ்றது நம்ம வேலை. ஆமாவா இல்லையா? ஆமென். ஸோ இன்னையிலேருந்து நல்ல அந்த டெக்னிக்கை மனப்பாடம் பண்ணிங்க. AST, நடிப்பது, பேசுவது, சிந்திப்பது. எப்படின்ற கேள்வி வேண்டாம். இந்த 3 காரியத்தை பெற்றுக்கொண்டதை போல பேசணும், நடிக்கணும், சிந்திக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும். தரிசித்து நடவாமல்
நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க. இன்னைக்கு கடைசி அவனை சொல்லிடுறேன், தாயார்கள் உடம்பு சரியில்லை, வயசாயிருச்சு, அதனால எனக்கு கால் வலிக்குது, கண்ணு எனக்கு வயசானதுனால தெரிய மாட்டேங்குது, இன்னையிலேருந்து கண்ணு கூர்மையாக தெரிகிற மாதிரி, ஆண்டவன் எனக்கு கூர்மையாக பார்வையை தந்துட்டா, உடம்பு நல்லா சூப்பராகிடுச்சு, 20 வயசு போல் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வலி இருக்கும் போதே கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க விசுவாசமா. ஹலோ, பொருள் இல்லைனாலும் நீங்கள் நடக்க செய்யணும். ஆண்டவர் பார்த்தீங்களா இல்லையா? பொருள் இல்லைனாலும் உட்கார வச்சாரா இல்லையா? அது மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, வலியோட நடக்க ஆரம்பிச்சா நல்லா வலியே தெரியலையே அப்படின்னு 3ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் ஆண்டவர் பூர்ண சுகத்தை தந்துடுவார். அல்லேலூயா, ஆமென். ஸோ டு எவ்ரிஒன் who is watching this, use this, only then you will be success, you will be victorious. நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். கடைசியாக நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், வெளியில் உள்ளது தேவனுடைய வேலை, உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை. அல்லேலூயா. விதைச்சா பத்தாது, டெய்லி தண்ணி ஊற்றணும். ஆமென். அது எப்படி ஊற்றணும்? AST, பேசி நடந்து சிந்திக்கணும். ஆமென். செயல்படுத்துங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆக்கி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேசணும், நடக்கணும், சிந்திக்கணும். பேசணும், நடக்கணும், சிந்திக்கணும். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை இப்போ ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன், கண்ணை மூடுங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது போல நினச்சிட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்துட்டார், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சிஸ்டர்னு கையை குலுக்குங்க, விசுவாசமாக கையை குலுக்குங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் தைரியமாக இருக்கேன், நான் விசுவாசமாக இருக்கேன். அல்லேலூயா. எந்த நேரம் காசு இல்லையோ பெஸ்ட் ட்ரெஸ்ஸாக போட்டு நடங்க. ஹலோ, காசு இல்லாமல் வீட்டு வறுமையாக இருக்கு பாருங்க, உங்கள்கிட்ட உள்ள காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அப்படி நடந்து போங்க. அடுத்த நேரம் சாப்பாடு இல்லையா, கடைசி சாப்பாடு சிறப்பான சாப்பாடாக செய்யுங்க. செஞ்சு முடிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் கையில் வந்து கொடுத்துருவார். அல்லேலூயா, ஆமென். The more you practice, the more you will be victorious. ஆமென். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். எழுந்துங்க, நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ஆமென். ரிலாக்ஸ்னா 24/7 ஸ்லீப் பாஸ்டர் அப்படின்ற கூடாது. மென்டலி ரிலாக்ஸ்டு. ஃபிசிக்கல் ரிலாக்ஸ் உங்களுக்கு 8 மணி நேரம் போதும், இந்த உடலுக்கு 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும். பட் மென்டலி இங்கே தான் நமக்கு எதாவது ஓடிக்கிட்டே இருக்கு. மேக் இட் ரிலாக்ஸ்ட் ஹியர். இதை தொடர்ந்து எப்படி பாஸ்டர் கன்சிஸ்டண்ட்டாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா, வீட்டில் நல்லா பேசி சிரிங்க. சிரிப்போட சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது. நல்லா சிரிங்க, பழைய கதைகளை பேசுங்க, லைட்டாக வம்புலுங்க, ஒய்ஃபோட டூயட் பாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். கண்களை முடிச்சோம். என்னென்ன விண்ணப்பங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ, இயேசு கிறிஸ்துவும் எலிஷாவும் எப்படி ஆசீர்வதித்தாங்களோ, இந்த சத்தியத்தை உங்கள்கிட்ட கொடுத்த பிதாவானவரை நோக்கி மனசார ஆசீர்வதிங்க. என்ன பாஸ்டர் ஆசீர்வதிக்கணும்? எல்லாத்தையும் அவர் வாய்க்க செஞ்சுட்டாரு. எப்படி ஒரு படுகொலியில் இருந்த என்னை தூக்கிட்டே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அவரை நல்லா துதிங்க பார்ப்போம். உங்க கூடான கூடி நன்றி ஐயோ, உம்மை துதிக்க வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு அற்புதம் செஞ்சிட்டீங்களே. என்னை வாளாக்காமல் தலையாக்கிட்டீரே, என்னை கீழாக்காமல் மேலாக்கிட்டீரே. நன்றி ஆண்டவரே, நீ செய்ததுக்காக கூடான கூடி நன்றி ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். இவர்கள் விண்ணப்பிக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டதாய் நினைத்து ஆசீர்வதித்ததை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை செயல்படுத்த நீர் உதவி செய். அவர்கள் அதில் நடக்க, அதை புரிந்து கொள்ள, வெற்றி மேல் வெற்றி பெற நீர் உதவி செய். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல ஓய்வெடுங்க. அந்த காரியம் முடிந்தது. டிக்ளேர் பண்ணுங்க, அந்த காரியம் முடிந்தது. அந்த காரியம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? அது முடிந்தது. இட் இஸ் டன், மை ஒர்க் இஸ் டன். அல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் இறந்து தான் போனார், உயிர்த்தல இல்லை.
ஆனால் சொன்னபடியே 3ஆம் நாள் தாம் பிதாவின் மேல் நம்பிக்கை, விசுவாசம், சிந்தை எல்லாம் இருந்ததுனால் 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிச்சு அமர்ந்தார். நீங்களும் ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஷாலாம்.